ஹாய், வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கடுகு கீரை பொரியல். இந்த வீடியோவில் நம்ம இந்த கடுகு கீரை பொரியலை எப்படி சுலபமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடுகு கீரை பொரியல் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பாதி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கடுகு கீரை. இப்போ கடுகு கீரையை வந்து நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வெங்காயத்தோடையே நம்ம வந்து காஞ்ச மிளகாயும் நம்ம சேர்த்துடலாம். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். ரெண்டும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன் கடுகு கீரை, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கீரை வந்து கொஞ்சம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும், வத்திரும். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ கீரை வந்து நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கீரையே வந்து நல்ல தண்ணி விட்டுருக்கு. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம வந்து இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சு சேர்த்துருக்கனால அது கீரை வேகும்போது அதுவும் வந்து நல்லா வெந்துடும். இப்போ இது வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ஃப்ரோசன் தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கடுகு கீரை பொரியல் வந்து தயாராகிருச்சு.